ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் சமைச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன நைட்டு, என்ன டிஃபனா என்னங்கிறது சொல்லுங்கள். வாங்க, இன்றைக்கி அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். மதியானம் நான் இன்றைக்கி சாப்பாடே செய்யலை. காலையில் வந்து சாப்பாடு வெள்ளை சாப்பாடை வடித்து எடுத்து வச்சுருந்தேன். அதை தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க. குழம்பு எதுவுமே வைக்கலப்பா. அக்கா வீட்டிலேருந்து மதியானம் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. அதனால் பாருங்கள், தண்ணி ஊற்றி வை, நான் சாப்பிட்டுக்கிறேன் நைட்டுக்குனாரு. வடித்த சாப்பாடு அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அதனால் அப்பாவே தான் இன்றைக்கி சாப்பிட்ணும் இந்த சாப்பாட்டை. அதனால் அவருக்கு அதை வச்சாச்சு. அதுக்கு சைடிஷ் என்னன்னு பார்த்தீங்களா? தக்காளி சுட்டு, வெங்காயம், பூண்டுலாம் தட்டி போட்டு, கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டு, நல்லா எண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றி, நல்லா உப்பு போட்டு, வரமிளகாய் நுணுக்கி போட்டு, வறுத்து நுணுக்கிணும், அம்மியில் வச்சு நுணுக்கி போட்டு பிணைஞ்சி எடுத்து வச்சிட்டேன். இது தொட்டுக்கிட்டு இந்த சாப்பாடை அவர் சாப்பிட்ருவார். அம்மாவுக்கு மத்தியானம் அக்கா வீட்டிலேருந்து கொடுத்த இந்த சாப்பாடு நான் சாப்பிடல. நான் வந்து கோயிலில் எனக்கு கொடுத்தாங்க பிரசாதம், அதை மட்டும் நான் சாப்பிட்டேன். இந்த சாப்பாடு நான் சாப்பிட்டுட்டு பாருங்கள், கோயில் எனக்கு வாழைப்பழம் கொடுத்தாங்க. ஆளுக்கு ஒரு பழம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நைட்டு டின்னர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. உங்கள் வீட்டில் என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சில உறவுகள் வந்து ஆய் சொல்ல சொல்லியிருக்காங்க, வாழ்த்து சொல்ல சொல்லியிருக்காங்க. பாருங்கள். சுமதி விநாயகத்துக்கு அவங்க வீட்டுக்காருக்கு கால்வலி, சுமதி விநாயகரோட வீட்டுக்காருக்கு வந்து கால்வலி நல்லா இருக்கணும்னு மனசார நான் வேண்டிக்கிறேன்ப்பா. வாழ்க வளமுடன். அப்புறம் அந்த இந்த பொண்ணு ஐடியிலேருந்து அவங்க அம்மாவுக்கு 11வது அது வந்து இது சரஸ்வதி வேலுக்குமார் பிருந்தா 13வது கல்யாண நாள், அது ஒன்று. அப்புறம் வந்து அது என்ன இது சோபாஸ்ரீயோட சரஸ்வதி வேலுக்குமாருக்கு பிருந்தா, சரஸ்வதி வேலுக்குமார் பிருந்தா அவங்களோட கல்யாண நாள் 13வது வருஷம் கல்யாண நாள். பல்லாண்டு பல நூறாண்டு வாழணும்னு நான் மனசார வேண்டிக்கிறப்பா. தீர்க்க ஆயுச தீர்க்க சுமங்கலியாக நீங்கள் இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன். எந்த நோய் நொடி இருக்கக்கூடாது, உங்களுக்கு நல்லா இருக்கணும். அடுத்தது சோபாஸ்ரீயோட அம்மா வந்து 11வது வருஷம் இன்னைக்கு இறந்த நாள் அவங்களுக்கு. அவங்க வந்து இறந்த நாள். அம்மா நீ எதுவும் கவலைப்படாதீங்க சோபாஸ்ரீ, உங்களுக்கு வந்து நான் அப்பாவும் அம்மாவுமா நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் எந்த வருத்தப்படாதீங்க. அம்மாவோட இது வந்து நல்லபடியாக சீரும் சிறப்பாக அவங்க மேலே கோயில் மாதிரி அவங்க இருப்பாங்க, கோயிலில் இருக்கிற மாதிரி. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா. ஓகேங்க, பாய்ங்க.